يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا قلبي لا أحد فأنت نور الهدى في كل كائنة وأنت سر الندى يا خير معتمد مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய நமது பள்ளிவாசலுடைய பேஷி இமாம் மௌலவி ஜஃப்ரான் கௌசி ஹசரத் அவர்களே மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகளே, மௌமூம்களே, ஜமாஅத்தார்களே, இளைஞர்களே, சிறுவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்து பெற்ற மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ரபிஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் ஈமான் உள்ள மக்களுடைய உள்ளங்கள் மிகவும் கோலாகலமாக மகிழ்ச்சியாக அந்த மாதத்தை கௌரவிக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே கௌரவிக்கப்பட்டது போல வேறு எந்த ஒரு மனிதரும் இந்த உலகத்தில் அதற்கு முன்னரும் கௌரவிக்கப்படவில்லை, அதற்கு பின்னரும் கௌரவிக்கப்பட போவதில்லை. எந்த அளவுக்கு என்றால், சஹாபா பெருமக்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னர் அவர்கள் இருந்த நிலையும், இஸ்லாத்தை ஏற்றதன் பின்னர் அவர்கள் இருந்த நிலையும் உலக வரலாற்றிலே அழகாக வேறுபடுத்தி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சஹாபாக்கள் மிகவும் கடின மனம் கொண்டவர்களாக இருந்தவர்களை பால் போன்ற இதயங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாற்றி அமைத்தார்கள். அதனால் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அந்த சஹாபாக்கள் வைத்த அன்பை இன்று வரை உலகம் வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு மனிதனுடைய வியர்வை கூட கழிவில்லை என்றால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலூ செய்வார்கள். அவர்களுடைய உலூவுடைய நீர் நிலத்திலே சிந்துவதில்லை. சஹாபாக்கள் தங்களுடைய கரங்களை அடுக்கடுக்காக வைத்து அந்த நீரை எடுத்து தங்கள் உடலில் பூசிக்கொள்ளுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இரண்டு பகுதிகளாக வலதும் இடதுமாக நடுக்கோடு எடுத்து பிரிக்கப்பட்ட முடி சிரைத்து சஹாபிகளுக்குள் கொடுக்கப்பட்ட பொழுது அந்த முடியை கூட சஹாபாக்கள் எல்லோரும் பங்கு பிரித்து வீடுகளில் வைத்துக் கொண்டு பரக்கத்து பெற்றார்கள். நம்மட முடிய சலூன்காரன் நம்முடைய ஏரியால என்ன செய்யறான்னு தெரியா? சில ஏரியாக்கள்ல தென்னை மரத்துக்கு பண்டி வெட்டுற, தென்னை மரத்துக்கு என்ன செய்யறீமா? தென்னை மரத்தை பண்டி வந்து குத்தி கிளப்பும். பண்டி சரியா மூச்சு இருக்குது. அதுக்கு தென்னை மரத்துல அடுக்கி இந்த முடியை கொண்டு போய் இல்லாட்டி தேயிலத்தூள்ல களிப்பட்ட தூளை கொண்டு கொட்டி வச்சா பண்டி மூச்சு இழுத்துக்கிட்டு வரக்கிட்டு அந்த முடி அல்லது தேயிலத்தூள், களிப்பட்ட தேயிலத்தூள் பன்றிட மூக்குக்குள்ள பேய்த்திடும். பன்றி கத்திட்டு ஓடும். இதுக்குதான் பாவிக்கிறது. இது தரக்குறைவால் நடந்தது சொல்லு. இப்ப தென்னை மரத்துல பன்றி வெட்டாம இருக்கத்தான் நம்மட தலைமுடி பாவிக்கணும். சலூன் முடி, சலூன் நம்முடைய தானே. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமுடியை பற்றி பெருமையாக சஹாபாக்கள் பேசுகிறார்கள். எங்களுக்கு நோய் வந்தால் அவர்களுடைய முடியை கொண்டு தண்ணீரிலே கழுவி அதை நாங்கள் நோயாளிகளுக்கு அருந்த கொடுப்போம், எங்களோட நோய் தீர்ந்து விடும்.
நம்மட தலைமுடியை கழுவி குடிச்சா அண்டையோட மோத வைக்கலாம், உள்ள எல்லா பலாயும் அவனுக்கு வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களில் எதுவுமே கழிவு கிடையாது என்பதை இந்த உலகத்தில் நிதர்சனமாய் நிரூபித்தவர்கள் சஹாபாக்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? அவர்களுடைய கடந்த காலம் மண்டை ஓட்டிலே மது வருந்துவதை வழக்கமாக வைத்திருந்தவர்கள், கொலைகாரர்களாக பெயர் பெற்றவர்கள், ஜாஹிலியா என்கிற மடமைத்துவத்தின் சொந்தக்காரர்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபாக்களுக்கு சொன்னான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஹிசான் ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு. எப்படி புகழ் தெரியுமா சஹாபாக்கள்? அவர்களை ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், வ ரது அன்ஹு, அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இதுல யாரு பெஸ்ட்? சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டது பெஸ்டா, சஹாபாக்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டது பெஸ்டா? எது? அல்லாஹ் சஹாபாக்களை பொருந்திக் கொண்டான். எந்த அளவுக்கு தெரியுமா? அந்த சஹாபாக்களுடைய பேரை கேட்டா நாம அதே அல்லாஹ் சொன்ன வார்த்தையை நாம சொல்லணும். ரலியல்லாஹு அன்ஹு, ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களை சொன்னது யார்? நாமளா? இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கன்னு சொன்னாங்களா? இல்ல. யார் சொன்னது? அல்லாஹ் சொன்னான். எப்படி? ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். இது பரவாயில்ல. அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபத்ஹ்ல ஒரு ஆயத்துல ஒரு கட்டத்துல சொல்கிறான். சூரத்துல் ஃபத்ஹ்ங்கற அத்தியாயத்துல, லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா. நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுடைய நபித்தோழர்களாகிய சஹாபாக்கள் என்கிற மூமின்களை அல்லாஹ் பொருந்தி விட்டான். இது யுபாயிஊனக தஹ்த ஷஜரா, அவர்கள் ஒரு மரத்துக்கு கீழால் உங்களிடத்திலே பைஅத் செய்தார்களே, அந்த சஹாபிகளை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். சஹாபாக்கள் செஞ்ச பையத்துல மிக முக்கியமான வசனம் என்ன தெரியுமா? நஹனுல்லதீன பாயஊ முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பகீனா அபதா. இது சஹாபாக்கள் படிச்ச பைத்து, சுபான மௌலிதில் உள்ள பைத்து இல்ல. சஹாபாக்கள் சொன்னார்கள், நஹனுல்லதீன பாயஊ முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பகீனா அபதா. உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்காக எங்கள் உயிரை இழக்க துணிந்த சஹாபிகளாக நாங்கள் பைஅத் செய்திருக்கிறோம் நாயகத்திடத்திலே என்று சொன்னார். ஒரு சஹாபிக்கு கூட இந்த உலகத்தில் நான் உயிர் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் வரவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களுக்கு கையில கொடியை கொடுத்து, இந்த யுத்தத்துக்கு நீங்க போங்க, நீங்க ஷஹீதாகினா அந்த நேரத்துல வெட்டப்படுற நேரத்தில் இந்த கொடியை மத்தாள்கிட்ட மாறி கொடுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க சில சஹாபாக்களுக்கு. நம்ம கொடியை தந்து நீங்க கொடியை எடுத்து ஃபெஸ்ட்டுக்கு போங்க, சரி ஒரு 1 ஹவர்ல நீங்க மௌத்தாகிட்ட தம்பி அவற்றை மாறி கொடுங்கன்னா அண்டையோட பள்ளி பக்கம் நம்ம எரிக்க மாட்டோம். நம்ம மௌலவியும் தான், மௌலவியும் பெரிய தரம் இல்லை, எல்லாரும் தான். நம்மளோட மனம் எத்தனை 1000 ரூபாயோட குளிசையை குடிச்சென்றான, எந்த டெல்லியில எந்த ஒரு நாட்டு லண்டனுக்கு போயினா டாக்டரை பிடிச்சென்றான, இன்னும் ஒரு 10-20 வருஷம் வாழத்தானே எல்லாம் மாத்திரம் எல்லாம் மருந்து மடுக்கம் குடிக்கும் செலவழிக்கும். மௌத்தாரத்துக்கு ஒருத்தருக்கு விருப்பம் இல்லையே. ஆனா சஹாபாக்கள் வாழ்ந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக வாழ வேண்டும் என்கின்ற கொள்கை கொண்டவர்கள் தான் சஹாபாக்கள். அதான் கொள்கை. சஹாபி என்றா அந்த வந்த போன சஹாபிய கொள்கை மட்டுமில்லது. நாயகத்திட பெற்ற மகள் பாத்திமா நாயகி. உங்களையும் இந்த பாத்திமா நாயகி சம்பவத்தை நினைச்சு பாருங்க. உங்களையும் உங்களோட வாப்பாவையும் நினைச்சு பாருங்க. உங்களையும் உங்களோட வாப்பாவையும், எல்லாருக்கும் வாப்பா இருக்கிறானே, அப்ப நம்மளோட வாப்பா நினைப்போமே. பாத்திமா நாயகிட வாப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி கட்டத்தில் இருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மகளை கிட்ட கூப்பிட்டு,
மகளோட காதுக்குள்ள ஒரு ரகசியம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன ரகசியம் தெரியுமா? மகளே, என்னுடைய காலம் நெருங்கி விட்டது, நான் வஃபாத்தாக போறேன், மறைய போறேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அழுதாங்க. அது நீங்களும் செய்வீங்க. இப்ப நம்மளோட வாப்பா கூப்பிட்டு, மகன் நான் மௌத்தா போற மகன் என்று சொன்னா நம்மள அழுவோம் தானே. என்ன இருந்தாலும் நம்முடைய ரத்தம் தகப்பனர்களுக்கு விரும்புமா? ரைட், நம்மளும் அழுவோம். கொஞ்ச நேரத்தால திரும்ப கூப்பிட்டு என் மகளே வாருங்கள் என்று அழைத்து அடுத்து ஒரு ரகசியத்தை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மகளார் சிரித்து விட்டார்கள். என்ன தெரியுமா? நான் மறைஞ்சதுக்கு பிறகு நீங்களும் சீக்கிரம் ஒரு 3 மாசம் இல்லாட்டி ஒரு 6 மாசம் 2 வரலாறு வருது, 2 வரலாறு இருக்குது. ஒரு நீங்களும் இன்னொரு 3 அல்லது 6 மாசத்துக்குள்ள நீங்க என்னோட வந்து வருசக்கூடிய உலகம், இந்த மௌத்தாகத்துக்கு போறோம் நம்ம அடக்கப்படுற இது தனி உலகம். நீங்க நினைக்கப்பட தனித்தனி ரூமா அவரவர் கபருக்குள்ள மட்டும் படுக்கணும்னு நினைக்க கூடாது. அப்படியா? இல்ல, அடக்கிறது அவரவர் கபர்ல தான். அடக்கி முடிச்சிட்டு வந்தால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த அத்தனை பேரும் இந்த உலகத்தில் எப்படி நாங்கள் ஒன்றா இருக்கிறோமோ அது போல வருசக்கூடிய உலகத்தில எனக்கு முந்தி மௌத்தாகின இந்த பாப்பாவை நான் சந்திப்பேன். நமக்கு முந்தி மௌத்தாகின நம்முடைய உம்மாவை நம்ம சந்திப்போம், நம்முடைய சகோதரன் சகோதரியை சந்திப்போம். அது தனி உலகம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் மறைஞ்ச பிறகு குடும்பத்துல முதல் ஆளா நீங்க தான் மகள் என்னோட வந்து சேருவீங்கன்னு சொன்னோனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தியை கேட்டோனே பாத்திமா நாயகி ரொம்ப சிரிச்சாங்க. பாருங்க, தகப்பன் மறைய போறாங்கிற செய்தியில எவ்வளவு மனவேதனையும் அழுகையும் அவர்களுக்கு இருந்ததோ அதே போல வேகமாக நானும் ஏண்ட வாப்பாவோட போய் சேர்ந்துருவனுங்கிற செய்தி கிடைச்ச உடனே சிரிச்சாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? எனது ரசூலுல்லாஹ், என்னுடைய தகப்பனார் முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லாத உலகத்தில எனக்கு வாழ பிடிக்கவில்லை. அதுதான் பாத்திமா நாயகியுடைய கொள்கை. சும்மா கேட்க, உங்களை கூப்பிட்டு வாப்பா மௌத்தாக போறார் சக்கராத்துல, மகன் நான் மௌத்தாக போறேன்டா, பாத்துக்கு தொண்ட கையாலே நீ எல்லாம் அடக்கு, கொஞ்சம் கவலை தான். சரி, திருப்பி மகன் இங்க வா, நாளைக்கோ இல்ல வார மாசமோ நீ மௌத்தா பேத்துருவாய்டா. டேய் நல்லா இருந்த வாப்பா, சாகக்கிட்டியா நல்லா காய்ச்சி சாகலையாடா, நீ இப்படியா கதைக்கிற, நான் இன்னும் எவ்வளவு வாழ வேண்டியிருக்கிறது வாப்பா, இதை நீ நேரத்துடைய மண்டையை போட்டுக்கலாம் நினைப்போம். என்ன மௌத்து கபரு மர்ம இல்ல, பாப்பா மகனும் இல்ல, பொஞ்சாதி புருஷனும் இல்ல, புள்ள குட்டியும் இல்ல, ஒன்றும் இல்ல. அது யானப்சி ரூஹு பிரிய போகுதா, அன்றையோட கதை க்ளோஸ். ஏ மவுத் என்று வந்த சரி, இவ்வளவு காலம் கூட இருந்த மகன் தானே, மாங்கலன் கூட மௌத்தாடமண்டா மகன் போவானா? போக மாட்டான். நீ வாழ்ந்து முடிஞ்ச கிழவன் போ, எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு, ஒத்துக்க மாட்டான். என்னுடைய தகப்பனார் என்னுடைய ரசூலுல்லாஹ் இல்லாத உலகத்திலே நான் வாழ விருப்பமில்லை என்று சொன்னவர்கள் பாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நம்ம சாத்தியமே இல்லை. வெறும் 28.5 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காங்க. அவங்களோட கொள்கை தான். நம்ம எல்லாம் டபுள் ட்ரிபிள் அள போயிட்டு இருக்கோம். பாத்திமா நாயகி வாழ்ந்த ஆயுள பார்த்தா நாம 2-3 மடங்கால போயிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த கொள்கை நம்மகிட்ட வரல. நாயகமே எனது உயிர், நாயகமே எனது உணர்வு, நாயகமே எனது எல்லாம் என்கிற உணர்வுக்கு நாம் இன்னும் வரல. இதுதான் நமக்கும் சஹாபாக்களுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, நாயகத்தின் மகள் அப்படி என்று வைங்களேன், அது நாயகத்தின் ரத்தம் என்று சொல்லலாம். நாயகத்துக்கு ஒரு மனைவி இருந்தாங்க, ஹப்சா நாயகி. ஹப்சா நாயகி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகளார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த ஆயிஷா நாயுட வீட்டுக்கும் ஹப்சா நாயுட வீட்டுக்கு இடையில சின்ன ஒரு நடபாத மாதிரி ஒரு வழி இருக்கு. அந்த வழியால தான் இப்ப நம்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஜியாரத்துக்கு சலாம் சொல்றதுக்கு உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு போற ஆண்கள் நடக்குது. அந்த ஹப்சா நாயுட வீட்டுக்கும் ஆயிஷா நாயுட வீட்டுக்கும் இடையால ஒரு நடபாத மாதிரி ஒரு வழி இருக்கு. அந்த வழியால தான் நாம என்ன செய்யறப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்றது ஆம்பளைகள் போற வழியாதான். அந்த நேரம் ஆயிஷா நாயுட வீட்டுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாக, ஹப்சா நாயுட முன் வீட்டுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு பக்கமாக ஒரு ஜன்னல் இருந்தது. அந்த ஜன்னலை ஹப்சா நாயகி எப்பொழுதுமே திறந்து வைப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏண்ட வீட்டை இல்லாட்டியும்
ஆயிஷா நாயகுடைய வீட்டுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்களே, நாயகம் இருக்கிற வீட்டையாவது நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற கொள்கை ஹப்ஸா நாயகி கிட்ட இருந்துச்சு. ஹப்ஸா நாயகி கிட்ட இருந்துச்சு. சரி, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைஞ்சிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சிக்கு வராங்க. அபூபக்கர் நாயகம் மறைஞ்சு உமர் நாயகம் வராங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல அந்த பள்ளிவாசல் பெருப்பிக்கப்படுது. பள்ளிவாசலுடைய அளவு பெருப்பிக்கப்படுது. பழையாக்கள் இருந்த பள்ளிக்கு வெளியெல்லாம் பெருப்பிப்பாங்க. இப்ப உள்ள ஊர்கள்ல இருந்த பள்ளியை விட்டு போட்டு பின்னால பெருப்பிக்காங்க. தொழுத இடத்தை விட்டு போட்டு, மார்க்கத்தை சொல்றேன், தொழுக இருந்த இடத்தை விட்டு போட்டு பள்ளி பெருப்பிக்கப்படா. தொழுத இடம் உள்ளுக்கு வாரமாய் தான் பள்ளி பெருப்பிக்கணும். சரி, இதுக்கு மேல அதை பேச தேவையில்ல, விடுங்க. அப்ப பள்ளியை வெளியே பெருப்பிக்கிறாங்க. பெருப்பிச்ச உடனே ஹப்ஸா நாயுட வீட்டு ஜன்னல் பள்ளி பொது கூட வருது. இதுல ஹப்ஸா நாயுட வீட்டு ஜன்னலும் இஞ்சால பள்ளியும் சரி வருமா? நாம என்ன செய்வோம்? ஜன்னலை அடைக்கத்தான் விரும்புவோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹப்ஸா நாய் மகள் தானே, ஜன்னலை அடைச்சி பள்ளியை பெருப்பிக்கத்த முடிவெடுத்தாங்க. ஜன்னலை க்ளோஸ் பண்ணி போட்டு வீடு அங்கால அடிக்கட்டும், பள்ளி இஞ்சால அடிக்கட்டும். ஹப்ஸா நாய் உடல்ல என்ன தெரியுமா சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டை பார்த்து கொண்டு நான் இருக்கின்ற அந்த ஜன்னலை ஒரு பொழுதும் நான் அடைக்க விட மாட்டேன் என்று சொன்னார்கள் ஹப்ஸா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. உங்களுக்கு தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்க கிட்ட ஜன்னலை மூட்டாதீங்க, நான் பார்த்து இருக்கணும் என்று சொன்னாலும் பரவாயில்ல, ஒத்துக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகு கூட அந்த ஜன்னலை, பெருமானாருடைய வீட்டின் திசையில் இருக்கிற ஜன்னலை அடைக்க விடாத பெண்மணிதான் ஹப்ஸா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்களோட பார்வையில என்னது ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஹப்ஸா நாயகி அந்த ஹிம்மத், அந்த ஈமான், நாயகத்தின் மீது வைத்த மஹப்பத்துடைய அந்த உறுதிப்பாடு அன்றே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஆட்சிக்கு அடுத்ததா வர்றாங்க, தீர்மானிக்கப்படுகிறது கியாமத் நாள் வரைக்கும் ஹப்ஸா நாயகியுடைய இந்த ஜன்னலை பூட்டக்கூடாது என்று தீர்மானம் எடுக்கப்படுது. இன்று வரைக்கும் மஸ்ஜித் நபவி பள்ளிக்குள்ள அந்த ஹப்ஸா நாயகியோட வீடு இருந்த சைட்டில் அந்த ஜன்னல் அப்படியே இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும். இப்ப ஹப்ஸா நாயகி இல்ல, அவங்களும் வஃபாத்தாகி அடக்கியாச்சு. ஆனால் ஹப்ஸா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது வைத்த அந்த அன்பின் வெளிப்பாடாக இருக்கிற அந்த ஜன்னல் கியாமத் நாள் வரைக்கும் மூடப்படாமலே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த அன்புல லயிச்சு போன ஆஷிகீன்கள் என்று சொல்லுகின்ற பெருமானார் மீது காதல் கொண்டவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய சிந்தனைக்கு, என்னுடைய பார்வைக்கு ஒரு நொடியாவது என் ரசூலுல்லாஹ்வுடைய நினைவு இல்லை என்றால் என்னை நான் முஸ்லிமாக கருதி கொள்ளுவதற்கு தயாரில்லை என்று சொல்வார். ஒரு நொடியாவது கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை விட்டு மறைவார்கள் என்றால் என்னை ஒரு முஸ்லிமாக லவ் ஹுஜிப அன்னி ரசூலுல்லாஹ், என்னை விட்டு ஒரு நொடியாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கப்படுவார்கள், திரையிடப்படுவார்கள் என்றால் அந்த அளவுக்கு இமாம்கள் எத்தனை இமாம்கள் இருக்கிறாங்க. இமாம் சுயூத்தி ரஹ்மஹுல்லாஹ் போன்ற பெரும் இமாம்கள் பல நூற்றுக்கணக்கான தடவைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேரடியாகவே தரிசித்தவர்கள் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு மறைஞ்சி கனகாலம் நேரடியாக ஒரு சஹாபி அந்த உம்மா மௌத்தாகிறாங்க, கபர் தோண்டப்படுது, நாயகமே யா ரசூலல்லாஹ், ஏண்ட உம்மாவை அடக்கிறதுக்கு முன்னாடி எந்த கபருக்குள்ள நீங்க கொஞ்சம் சாஞ்சி எழும்புங்க நாயகமே என்று நாயகத்தை கபருக்குள்ள இறக்கி அந்த கபருக்குள்ள அதுக்கு பிறகு தன்னை தாயை அடைக்கிறீங்க. இப்ப நல்ல காலம் அல்லாஹ் நாயகத்தை நேரத்தோட படைச்சு முடிச்சு. இப்ப 2026 இந்த ஜமான்ல படைச்சிருந்தா நாயகத்துக்கு பேஸ்புக்ல எழுதுவான எழுத்து, நாயகத்துக்கு என்ன நபிதான் அல்லாஹ் காப்பாத்தினான். நாயகத்தை அவ்வளவு எழுதுவான். யாரு? நம்மிடம் எழுதுவான். நம்மட மூலகட்டவன் கூடி நாயகத்தின பெருமானம் தெரியாது. ஒரு சஹாபி தண்ட தகப்பனுக்கு நாயகம் போட்ட ஜுப்பாவ கமீஸ் ஷேட்ட என்ற வாப்பட கவனுக்கு தாங்க நாயகமே யாரும் சொல்லாண்டு வாங்கி போட்டு அடக்கம் செய்யறார். விஷயம் என்ன தெரியுமா?
அந்த சஹாபி இஸ்லாத்தை தழுவிட்டார். பாப்பா இஸ்லாத்தை தழுவாத மனிதன். பாப்பா யூத மனிதன், மகன் சஹாபி ஆகிட்டார். ஆனா நாயகத்திர உடுப்ப வாங்கி அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த பரக்கத்தை கண்டத அவர் யூத மனிதன். ஒரு யூத தகப்பன், இஸ்லாத்தை ஏற்காத தகப்பன்ல சஹாபாக்களுக்கு இருந்த நம்பிக்கை கூட ஒரு முஸ்லிமுக்கு இன்றைக்கு இல்ல. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எவ்வளவு அன்பு தெரியுமா? ஒரு சஹாபி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மதஸா, நாயகமே யா ரசூலல்லாஹ், மறுமை எப்ப வரும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மறுமை எப்ப வரும்ங்கிறது இருக்கட்டும், மறுமைக்காக நீங்க என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கிறீங்க? மறுமைக்கு அதன் ரெடியா இருக்கணுமா இல்லையா? என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? அந்த சஹாபி சொன்னாங்க, நான் ரொம்ப அதிகமா தொழுதில்லை நாயகமே, ரொம்ப அதிகமா நான் நோன்பு பிடிச்சில்லை, இந்த தொழுக நோன்பு எல்லாம் எக்கச்சக்கப்பட்டு நான் சொல்ல வரல. ஆனா உண்டு, என்ன தெரியுமா, உங்களை நான் கடுமையா அன்பு வச்சிருக்கேன் யா ரசூலல்லாஹ். என்னது சஹாபி சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நாளை மறுமையில நீ என்னோட இருப்பாய் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு. அதுக்காக தொழாம நோன்பு பிடிக்காம போய் சேரலாம் என்று சொல்ல வரல. அந்த சஹாபி தொழுதார், நோன்பு நோற்றார். அந்த தொழுகையை விட, நோன்பை விட பெருமானாருடைய அன்புதான் மறுமைக்கு என்னை கரை சேர்க்கும் என்று அந்த சஹாபி நம்பி இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியுடைய நம்பிக்கையை தட்டி கழிக்கல. நாளை மறுமையில என்னோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் சஹாபாக்கள். ஒரு குச்சியோடு ஒரு சஹாபி வருகிறார். என்னென்று கேட்டார்கள்? வியர்வையை வலித்து என் கீசா ஒரு போத்தலிலே போட போகிறேன் நாயகமே. எதற்காக? இந்த மகள கல்யாணத்துக்கு அத்தர் பாவிக்கணும். எப்படி இஸ்லாம், எப்படி அன்பு! இதுதான் அந்த சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய தியாகத்தை பார்த்துவிட்டு அல்லாஹ் அவர்களை முதல்ல பொருந்திக் கொண்டான். அவங்க அதுக்கு பிறகு அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டாங்க. சரி, இப்ப குச்சி வச்சு வேர்வை வலிக்க நாயகன் நம்மகிட்ட இல்ல, ஜன்னலை திறந்து வச்சு ஊடுகட்டையும் நாயகன் நம்மகிட்ட இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளோட வெளிப்படையாக இல்ல. நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு சாய்ஸ், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பை அதிகமாக நாம் செலுத்த வேண்டும். அந்த அன்பின் வெளிப்பாடாக அதிகமாக ஸலவாத்துக்களை அதிகம் ஓத வேண்டும். எம்முடைய வாழ்வில் அணுவணுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்வாக கொண்டு வர வேண்டும். என் வலக்கரத்தினால் நான் உணவு உண்ணும் பொழுது என்னுடைய அந்த நடைமுறை, என் செயலில் ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். வலது காலை பள்ளிக்குள் வைத்து வருகிற பொழுது என்னுடைய நடையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். இடது காலை வைத்து நான் வெளியே செல்லுகிற பொழுதும் என்னுடைய செயலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். எனது ரசூலுல்லாஹ் கையை உயர்த்தியதற்காகவே நானும் கையை உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்கிறேன். எனது ரசூலுல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியதற்காகவே நான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறேன். எனது ரசூலுல்லாஹ் 90 பாகையில குனிஞ்சத்துக்காகத்தான் நான் ருக்கு செய்கிறேன். எனது ரசூலுல்லாஹ் தன் நெற்றியையும் மூக்கையும் கரங்களையும் முட்டுக்கால்களையும் காலின் விரல்களையும் நிலத்திலே வைத்ததற்காகவே நானும் சுஜூது செய்கிறேன். என் ஒவ்வொன்றிலும், அசைவிலும், ஒவ்வொரு அணுவிலும், ஒவ்வொரு செயலிலும் ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். அதனால் நான் செய்கிறேன் என்கிற உணர்வுக்குள் நாங்கள் வருகிற பொழுது நம்முடைய சம்பூர்ணத்திலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற தரிசனத்தை நாங்கள் பெற முடியும். இப்ப நாம போய் பதில் யுத்தத்துக்கோ உஹது யுத்தத்துக்கோ போய் நாயகத்துக்கு பதிலாக நம்முடைய நெஞ்சை கொடுத்து, வார ஈட்டியை தாங்கி, வார வாளுக்கு கழுத்தை கொடுத்து நாயகத்துக்கு தியாகம் செய்யறதுக்கு நம்மளுக்கு பாக்கியம் இருக்கா? அதையெல்லாம் மொத்தமா எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க சஹாபாக்கள், மிச்சமே இல்லை. இப்ப நம்மளுக்கு இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பர்லுகளை பின்பற்றுங்க, சுன்னத்துகளை பின்பற்றுங்க, அவர்கள் மீது அன்பு வையுங்கள், அந்த அன்பை நம்புங்கள். இந்த உலகத்திலே நான் உயிருக்கு உயிராக எனது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபிகள் நம்பியது போல நம்புகிறேன். இந்த நம்பிக்கை நாளை மறுமையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு என்னை சொர்க்கத்திலே சேர்த்து வைக்கும் என்று நம்புங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும், நமது தாய் தந்தைக்கும், நமது பிள்ளை குட்டிகள், மனைவி மக்களுக்கும் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை இந்த உலகத்திலே நசீபாக்கி
அவர்களுடைய ஷஃபாஅத்தை கபரிலும் ஆகிரத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நேர காலங்களை ஒதுக்கி அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழை பாடக்கூடிய மக்களுக்கு இம்மை மறுமை இரு வாழ்வையும் ஜெயமாக்கி தருவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்தில் அவர்களுக்கு பக்கத்தில் நாங்கள் அனைவரும் எழுப்பப்பட்டு ஒன்று சேர்க்கப்பட்டு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. லிவாவுல் ஹம்த் என்கின்ற கொடி நிழலின் கீழால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துக்களாக எங்களை சேர்ப்பாயாக. நாளை அரசுக்கு கீழால் யா உம்மத்தி என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கரை சேர்க்கின்ற அடியார்களாக எங்களையும் ஆக்கியருள் புரிவாயாக. பாவமற்ற வாழ்வையும் நன்மையோடு வாழுகிற பாக்கியத்தையும் எம் அனைவருக்கும் தந்தருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام عليكم.